கழக கலைஞர் ஊரு குலாவரி ஊரு எஸ்பிசி ஆபீஸை திறந்தது யாரு கலையிற்று ஆபீஸை ஊரு குலாவரி ஊரு ஊருக்குள்ள நீயோ கேட்டு பாரு வீரபாண்டி யாரு கலைஞர் மாளிகை கட்டி தந்தாரு கழக உடன்பிறப்பை அரவணைத்தாரு இப்போ கண்மூடி மறைந்து போனாரு சேலத்துக்கு பக்கத்துல சின்னஞ்சேரு ஊரு குலாவரி ஊரு நம் செல்வி உரிமை தொகை 1000 ரூபாய் நம் உழைக்கும் கரங்களுக்கு கௌரவம் காலை உணவு திட்டம் தந்து பிஞ்சு குழந்தை பசியை தீர்த்தாரே ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் தலை நிமிர்ந்து நிற்குது பரடா நம்ம தமிழ்நாடு தலை குனியாது கூறடா வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் உதய சூரியன் தளபதி ஸ்டாலின் தலைமை நீடிக்கட்டும் இரட்டித்து 26 மீண்டும் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி விடுமா போலாம்பா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை கலைஞர் வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே தமிழ்நாட்டின் அண்ணாவின் தம்பியாய் ஒளிகின்ற கருணாநிதி ஒளிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டின் அண்ணாவின் தம்பியாய் ஒளிகின்ற கருணாநிதி ஒளிகின்ற கருணாநிதி அண்ணாவின் புகழ் பாடி அணி நாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி கொண்டாடும் கண் போன்ற கருணாநிதி திமுக கழகத்தின் கருணாநிதி கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஏடெல்லாம் புகழ்கின்ற கலை நீட்டி நாடக கலைவாழ பணியாற்றினார் அண்ணாவின் அடி சென்று அழகான நெறி செல்லும் அதிமேதை கருணாநிதி அதிமேதை கருணாநிதி அண்ணாவின் அடி சென்று அழகான நெறி செல்லும் அதிமேதை கருணாநிதி அதிமேதை கருணாநிதி குண்டேந்தும் பீரங்கி. இந்த பாடலுக்கு பின்னாலே நாம் கலைஞர் அவர்கள் இயற்றிய பராசக்தி படத்தில் இருந்து பாடலை மாற்றி எழுதி பாடலை உங்களுக்காக வழங்க இருக்கின்றார் எங்கள் கலைக்குழு ராதாகண்ணன். அதற்கு முதல்வர் தளபதிக்கு தலைவணங்கோ அவர் பாதையிலே நடைய பயிலுவோ
தேர்தலிலே ஒன்று கோடுவோம். நாம் தேர்தலிலே பதிக்கு தம் தளபதிக்கு முதல்வர் தளபதிக்கு தலை வணங்குவோம். அவர் பாதையிலே நடைய பயிலுவோம். அப்படியே குரலை கேட்கின்றவர் தமிழ் இல்லங்களில் எண்ணங்களில் வாழ்கின்றவர். தளபதிக்கு நம் தளபதிக்கு காலின் தளபதிக்கு முதல்வர் தளபதிக்கு தலை வணங்குவோம். அவர் பாதையிலே நடைய பயிலுவோம். 26 இவரே வருவார். தமிழ்நாடு தலைகுனியாது. இந்த மாபெரும் மாநாட்டு பொதுக்கூட்டத்திற்கு எங்கள் ஆற்றல் மிகு சேலம் மாவட்ட கழக கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எங்கள் ஆருயிர் அண்ணன் எஸ்ஆர் சிவலிங்கம் எம்பி அவர்களை தலைமையேற்று நடத்தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர், தலைவாசல் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அருமை அண்ணன் சாத்தப்பாடி மணி என்கிற பழனிசாமி அவர்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்பு ஆற்றுவார். மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் எஸ்ஆர் சிவலிங்கன் அவர்கள் எம்பி அவர்களே, மற்றும் சிறப்பான நம்ம தலைவருடைய நலத்திட்டத்தெல்லாம் எடுத்துரைக்க வந்திருக்கும் அருமை அண்ணன் கோவி செழியன் அமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்கள் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பாசத்துக்குரிய சேலம் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் கருணாநிதி அவர்களே, சுரேசன் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் சின்னதுரை அவர்களே, ஸ்ரீராம் அவர்களே, எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மலையரசன் அவர்களே, மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு எம்எல்ஏ பாசத்துக்குரிய அண்ணன் குணசேகரன் அவர்களே, கோமதி அவர்களே, எஸ்பி பாலமுருகன் அவர்களே, பிஜி அழகர்களே, தம்பி சித்தார்த்தன் அவர்களே, பொன்முத்து அவர்களே, லட்சுமணன் அவர்களே, ஜெயபாலன் அவர்களே, பெரியசாமி அவர்களே, மற்றும் கழக முன்னோடிகளே, பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவாசல் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் பாலமுருகன் அவர்கள் சிறப்புரையாற்று. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வரின் முன்னெடுப்பில் இன்று தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்ற கூட்டத்தை தலைவாசலுக்கு ஒதுக்கிட்ட மாவட்ட கழக செயலாளருக்கு நன்றி கூறி வருகை புரிந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேலம் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தலைவாசல் ஒன்றியத்தில் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம் என்று மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஆற்றல்மிகு அண்ணன் சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும், சிறப்புரையாற்ற வந்திருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக
ஒன்றிய கழக பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவாசல் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் குறையாமல் வெற்றி பெற இங்கே வந்திருக்கும் அனைவரும் உறுதிமொழி எடுத்து அந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செயல்பட்டு அதில் முன்னணியில் தலைவாசல் தெற்கு ஒன்றியம் அதிக வாக்குகள் பெற்று தரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோவிந்தம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஓபிஎஸ் வருவதற்கு முன்பே தன்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட கழக செயலாளர் இருந்து இன்று தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை உறுப்பினராக சேர்த்து கொண்டு கழகத்தில் இணைத்திருக்கும் கோவிந்தம்பாளையத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை அவர் கூறுவார். சேலம் கிழக்கு மாவட்டம் திமுக கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டோம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தலைவாசல் மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அண்ணன் மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் அவர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அண்ணா திமுகவில் 40 ஆண்டுகள் பணியாற்றினேன். அந்த கட்சி அம்மாவோடையும் எம்ஜிஆரோடையும் என்னுடைய நிர்வாகம் தவறி போயிடுச்சு. இப்போ பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி நிர்வாக திறமை சரியாக காரணத்தினால் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் தளபதி அவர்களுடைய கொள்கையை ஏற்று நான் அந்த கட்சியை விட்டு விலகி அண்ணா திராவிட முன்னேற்றத்தை நடத்தியுள்ளேன். இந்த தொகுதி 3 முறை திமுக தோற்றுவிட்டது. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற அரும்பாடுபட்டு வெற்றி பெற செய்வேன் என்று நன்றி கூறி வணங்குகிறேன். வணக்கம். மாவட்ட கழகத்தினுடைய அவைத் தலைவர் அருமை அண்ணன் மூரா கருணா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியினுடைய தமிழ்நாட்டை தனியுடைய விடமாட்டோம் கூட்டணியினுடைய தலைவர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களே, இங்கே வருகை தந்து நல்லதுறை பேச்சை சிறப்புரையை உங்களுக்கு ஆற்ற வந்திருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர், நீண்டகால எங்களுக்கு தொடர்புடைய கழகத்தினுடைய செயல் வீரர் அருமை அண்ணன் கோவி செலியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மலையரசன் அவர்களே, மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்களே, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய தலைவர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று ஏன் என்று சொல்கிறார் என்றால், இந்த மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அதையும் மீறி இந்த தமிழ்நாட்டில் பெண்களான உங்களுக்கு இந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார், இந்த திராவிட மாடல் ஆட்சியை. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கின்ற உரிமை தொகையெல்லாம் நிறுத்த வேண்டிய ஒரு தேர்தலை கணக்கில் கொண்டு இந்த உரிமை தொகையை இங்கே 3 மாதத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கொடிய எண்ணத்துடன் இந்த ஒன்றிய அரசினுடைய சதியை தெரிந்து கொண்டு தான் உங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் தர வேண்டியது என்பதை 3 மாதத்திற்கு சென்று 3000மும் நம்முடைய கழக அரசு தொடர்ந்து ஆட்சியை மறுபடியும் 2வது முறையாக ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் மாதம் 2000 ரூபாயை உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு தொகையும் சேர்த்து தான் மே மாதமும் சேர்த்து தான் 5000 ரூபாய் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் தமிழக முதல்வர். அதே போல் விடியல் பயணம் என்ற உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்தை வழங்கியவரும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல் தமிழ் புதவன் திட்டம், பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்களை எல்லாம்
கொண்டு வந்து உங்களுடைய குடும்ப சுமையெல்லாம் குறைத்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு உண்டான வழிவகையை சென்று கொண்டிருக்கிறதான் இந்த அரசாங்கம். எனவே நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த பகுதியிலே 200 தொகுதியை வென்றெடுக்க வேண்டும் என்ற நம்மளுடைய தலைவர் கூற்றுக்கு இணங்க நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்று அந்த 200லே கெங்கவள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் மலையரசன் அவர்கள் சிறப்புரையாற்ற சேலம் கிழக்கு மாவட்ட திமுகவின் சார்பாக கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான கழகத்தை கட்டிக்காத்த பெரியவர், கழகம் வளர்த்தவர் எங்கள் ஐயா அவர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்றி இந்த கெங்கவள்ளி சட்டமன்றத்தை வெற்றி சட்டமன்றமாக மாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மதிப்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்னார் அவர்களே, வரவேற்பை நல்கியிருக்கும் தலைவாசல் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அன்னார் மணி என்கிற பழனிசாமி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் அவைத்தலைவர் கருணாநிதி அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் சின்னதுரை அண்ணா அவர்களே, மற்றும் அன்னார் குணசேகரன் அவர்களே, கோமதி அவர்களே, பாலமுருகன் அவர்களே, அழகுவேல் அவர்களே, சித்தார்த்தன் அவர்களே, முத்து அவர்களே, லட்சுமணன் அவர்களே, ஜெயபாலன் அவர்களே, பெரியசாமி அவர்களே, மற்றும் இதில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, கழக முன்னோடிகளே, இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள கழக உடன்பிறப்புகளே, எனது தாய் இல்லம் கொண்ட தாய்மார்களே, என்னுடைய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இதில் கலந்து கொண்டுள்ள ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு தலைகுனியாது என்ற இந்த பொதுக்கூட்டம் எதற்கு நம்மெல்லாம் எண்ணி பார்க்கணும். தமிழ்நாடு தலைகுனிய வேண்டும் என்றே ஒரு திட்டம் போட்டு ஒரு ஒன்றிய அரசுடன் சேர்ந்து கொண்டு இங்கு இருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் தலைகுனிய வேண்டும், தலை நிமிரக்கூடாது என்று பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம தினமும் பேப்பர் நியூஸ் யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். தலைவர் 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது என்னென்ன திட்டங்கள் செய்வதாக தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தாரோ, கூறியிருந்த திட்டங்களை விட சொல்லாத திட்டங்களை நிறைய செய்திருக்கிறார். ஏன்னா மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரே தலைவர் நமது தமிழக முதல்வர் தான். எண்ணற்ற திட்டங்கள், மகளிருக்கு 1000 வழங்கப்படும், மகளிர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை என்றார், வழங்கினார். கட்டணமில்லா பேருந்து வழங்கினார். ஏன்னா என் தாய் குழந்தை தான் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாமே அனைத்தும் உங்களுக்கான திட்டங்கள் தான். நம்ம பள்ளி பயிலும் நமது மாணவர்களுக்கு 5வது வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் நமக்கான திட்டம் தான் அது. ஏன்னா நம்மெல்லாம் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள், காலையில் எழுந்தவுடன் காடு கழனிக்கு போயிடுவோம், சரியாக சமைக்க முடியாது. அந்த மாணவனுக்கு கஞ்சியோ கூழோ கொடுப்போம். சில நேரத்தில் அது கூட இல்லை, மதிய உணவு எங்கே, அந்த பள்ளிக்கூடத்தில் போய் மதிய உணவை சாப்பிடுவான். அதனால் அவன் சோர்வடைஞ்சிடறான். நம் பிள்ளைகளுக்கு தாயை போல
ஒரு தாய் தான் தன் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து வளர்ப்பார்கள். ஆனால் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து அந்த காலை உணவு திட்டத்தை அறிவித்தார். எவ்வளவு பெரிய திட்டம் இது! காலை உணவு திட்டம் என்பது ஒரு சாதாரண திட்டம் இல்லை. ஒரு மாணவன் பசியோடு இருந்தால் அவனுக்கு சிந்திக்கும் திறனே இருக்காது. இன்றைக்கு அந்த காலை உணவு திட்டத்தை அறிவித்த பிறகு பள்ளி இடைநின்றலே இல்லை, கூடுதலாக மாணவர்கள் செல்கிறார்கள், நிற்பதே இல்லை மாணவர்கள். அவருடைய சிந்திக்கும் திறனும் அதிகரிக்கிறது. இதுபோல எண்ணற்ற திட்டங்களை தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை தமிழக முதல்வர்கள் என்றும் தலைகுனிய விட மாட்டார், தமிழனையும் தலைகுனிய விட மாட்டார் என்று கூறிக்கொண்டு, இந்த ஒன்றியத்தில் ஆளும் ஒன்றிய அரசும் அதுக்கு ஒத்துப்போகின்ற எடப்பாடி பழனிசாமியும் நமக்கெல்லாம் என்னென்ன துரோகத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். ஏன்னா எங்கள் அண்ணன் பேசணும், மாவட்ட செயலாளர் அண்ணா அவர்கள் பேசணும், ஐயா அவர்கள் பேசணும். 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் வாக்குறுதியாக இந்தியாவில் உள்ள கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னார். கொடுத்தாராமா? எல்லாரும் அதை பார்த்துட்டு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அக்கௌண்ட்ல இருந்த பணம் தான் போச்சு, அக்கௌண்ட்ல இருந்த பணம் தான் போச்சு. அது மட்டுமா, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், வட மாநிலங்களில் மக்கள் தொகை இருக்குது இல்லை, ஆனால் அந்த பகுதிக்கு என்ன பண்ணிடுறாரு, எல்லா திட்டத்தையும் கொண்டு சேர்த்துறாரு. தமிழ்நாடா முடியாது. அந்த திட்டத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை கேட்டால் மக்கள் தொகை பிரச்சனை. அதோடு மட்டுமல்ல, மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று எப்போ அது ஆரம்பிச்சாருன்னா 2019 ஆரம்பித்து 18 சொல்லி 19 அடிக்கல் நாட்டுறாரு. இதுவரையில் நடக்கலை. ஆனால் நம்ம தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனைன்னு சொல்லிட்டு 6 மாதத்தில் 1000 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையை உருவாக்கி நம்மை போல உள்ள கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் சிகிச்சை பெற்றுக் கொடுத்திருக்கிறார், வளர்த்தி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா, புயல் வெள்ளம் நிதி வந்ததுன்னா ஒரு நிதியும் ஒதுக்குறதே கிடையாது தமிழ்நாட்டிற்கு. குறிப்பாக கஜா புயல், மிக்ஸாம், பெஞ்சல் புயல் அப்படின்னு. கல்வி நிதி நமக்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி 2500 கோடிக்கு மேல் தரணும். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் அந்த கல்வி நிதியை வழங்குவோம் என்று அடம் பிடித்து அந்த கல்வி நிதியை வழங்கவில்லை. ஆனால் நம்ம தமிழக முதல்வரோ, நீ 5000 இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் என் தமிழ்நாட்டு மாணவர்களை நான் பார்த்து கொள்ள முடியும் என்று அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செய்து நம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தில் ஆரம்பித்து 12வது முடித்தால் 1000. அது மட்டுமா, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இது போல எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து உயர்கல்வியில் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு தான். அதோடு மட்டுமல்ல, கிராமப்புற வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான MGNRG அந்த ஏரி வேலை என்று சொல்வார்கள், அந்த திட்டத்தை முடக்கும் நோக்கத்தோடு மன்மோகன் சிங் ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிராமப்புறங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு, விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்பு என்பதற்காக ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்களுக்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் தான் ஏரி வேலை திட்டம். அந்த திட்டத்துக்கு அறவே முட்டுக்கட்டை போட்டு ராம்ஜி, அது என்னன்னே பேர் தெரியல எங்களுக்கு, நாங்களும் ஐயாவும் பாராளுமன்றத்தில் பிறண்டு அழுது பார்த்துட்டோம், அதை பற்றி கவலைப்படலை. அவர் தான் தமிழ்நாட்டு மக்கள் தலை குனியணும், தமிழ்நாடு தலை குனின்னு நினைக்கிற அந்த எடப்பாடியும் அந்த மோடியும் சேர்ந்து கொண்டு இதுபோல திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம தலைவர் சும்மா இருப்பாரா? எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதோட இளந்தலைவர் இருக்கார, எவ்வளவு பெரிய திட்டங்கள். அவர் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் போய் பாருங்க, ஒரு நாளைக்கு 30-40 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. எல்லா திட்டங்கள் தான் மக்களுக்கான திட்டங்கள் தான். இந்த உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருது இல்லைம்மா, அந்த திட்டத்துக்கு அமைச்சர் யாருன்னா நமது துணை முதல்வர் தான்.
இந்த 5000 போட்டார் இல்லை, அந்த திட்டத்துக்கு அமைச்சர் துணை யாருன்னா துணை முதல்வர் தான். எவ்வளோ பெரிய திட்டம் அதெல்லாம். அந்த எம்ஜிஎன்ஆர்ஜியாவுக்கு வறுமையை ஒழிக்கின்ற மாநிலங்களுக்கு அந்த வேலையே இல்லைங்கிறான். இப்போ வறுமையை நீயா ஒழிச்ச? தமிழ்நாட்டில் வறுமை நீயா ஒழிச்ச? என் தலைவன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில். உனக்கும் வறுமைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வறுமை இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? அது என்ன? அது வறுமை கோட்டிற்கு இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையாம். இது போல அந்த எம்ஜிஎன்ஆர்ஜிக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்டு விட்டார்கள். அது மட்டுமில்ல, சென்ற பட்ஜெட்டில் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க, ஒரு திருக்குறளை சொல்லியாவது ஆரம்பித்தாங்க. அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் அதை கூட சொல்லலைம்மா. தமிழ்நாட்டை பற்றி அதை கூட சொல்லலை. சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழிக்கு 2500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோமா? சமஸ்கிருத மொழி நம்ம ஸ்கூலில் இருக்குதா இங்கே தமிழ்நாட்டில்? எங்கேயாவது இருக்குதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மொழிக்கு மட்டும் 2500 கோடி. ஆனால் பிற மொழிகளுக்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா? 13,000 கோடி தான் பிற மொழிகளுக்கு ஒதுக்குறது இந்த ஆண்டுகளுக்கு, ஒரு ஆண்டுகளுக்கு. இதுபோல எண்ணற்ற துரோகங்களை சேர்ந்து செய்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் நமது மோடியும் நம்ம மக்கள்லாம் விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களாமா? ஏன்னா சங்க காலங்களில் புலியை முரத்தால் அடித்து துரத்திய வம்சம் தான் எங்களுடைய வம்சம், பெண்களுடைய வம்சம். அதனால கூடிய விரைவில் இந்த 2026 எப்படி துரத்தணும்னு உங்களுக்கு தெரியும். யாரை துரத்துவீங்கம்மா? எடப்பாடியும் மோடியும் இந்த 26 என் தளபதியின் பெண்கள் படை துரத்தும் துரத்தும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.